திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தின் 5வது குறள் வள்ளுவரின் ஆழமான தத்துவ சிந்தனையின் சாரம் கொண்டது. இறைவனின் பெருமையை எளிய சொற்களில் விளக்கும் அற்புதமான வரிகள் இவை. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தின் 5வது குறளில் இறைவனின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு உண்மையான புகழோ பொருளோ சேர்வதில்லை என்று தெளிவாக விளக்குகிறார். இது இறை வணக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. திருக்குறளின் இந்த வரிகளில் அறியாமை மற்றும் ஆசை எனும் இருளை வென்ற இறைவனின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு உண்மையான பொருளும் நிலையான புகழும் கிடையாது என்று வள்ளுவர் கூறுகிறார். இருள் சேரிரண்டு குறளின் பொருள் என்ன? அறியாமை இருள், உண்மையே அறியாமை. இறைவனை உணராமை மிகப்பெரிய இருள். அறிவு இல்லாத இடத்தில் தவறான வழியில் நடக்கும் ஆபத்து. ஆசை இருள், மனிதனை தவறான பாதையில் இழுக்கும் வேட்கை. வெற்றி பெற்றவன் இந்த இருள்களை வென்றவனே. அவனது திருவடிகளை வணங்குவதே உண்மையான வழிகாட்டல் தரும். வள்ளுவர் இந்த குறளில் உண்மையான புகழும் செல்வமும் இறைவனிடையே வணங்குவோருக்கே உரியது என்கிறார். உலகில் பலர் செல்வம், புகழ் தேடுகின்றனர். ஆனால் இறைவனின் திருவடிகளை வணங்காமல் பெறும் செல்வமும் புகழும் நிலைத்திருக்காது. அது வெறும் தோற்றம் மட்டுமே. இறைவன் அறியாமை மற்றும் ஆசை என்ற இரு பெரும் இருள்களை வென்றவன். அவனுக்கு எந்த குறைபாடும் இல்லை. அவன் முழுமையானவன், தூய்மையானவன். மனிதன் இந்த இருள்களால் சூழப்பட்டிருக்கிறான். அவற்றிலிருந்து விடுபட இறைவனின் திருவடிகளை வணங்குவது மட்டுமே நிரந்தர வழி என வள்ளுவர் உணர்த்துகிறார். பரிமேலழகர் உரையில் இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் உண்மையான பொருளையும் புகழையும் அடைய முடியாது என்கிறார். மணக்குடவர் உரையில் காமம் மற்றும் வெகுளி ஆகிய இருளின் சார்பானவற்றை வென்ற இறைவனின் திருவடிகளை வணங்காதவருக்கு புகழ் கிடையாது என்கிறார். மையக் கருத்து: இறை வணக்கம் இன்றியமையாதது. திருவடி வணக்கம் என்பது வெறும் சடங்கு அல்ல, இது மனதின் அடிமட்டத்திலிருந்து எழும் சரணாகதி. மன அமைதி இறைவனின் திருவடி வணங்குவதால் கிடைக்கும். அறிவு விளக்கம்: அறியாமை நீங்கி உண்மை அறிவு பிறக்கும். நிலையான புகழ்: உண்மையான பொருளும் புகழும் வாழ்வில் சேரும். உண்மையான புகழ் என்பது தற்காலிகமான புகழ் அல்ல. பணம், அதிகாரம், செல்வாக்கால் பெறப்படும் புகழ் நிலைத்திருக்காது. இறைவனின் திருவடி வணங்கி நேர்மையாக வாழ்வதாலே பெறப்படும் புகழே உண்மையான பொருள் சேர்ப்புகள். இது தலைமுறையாக நிலைத்திருக்கும். அறம் செய்வதாலும் மற்றவர்களுக்கு உதவுவதாலும் வரும் புகழ் உண்மையானது. குறளின் மையக் கருத்து: இறைவன் வணக்கம். அறியாமை நீங்கும், இருள் விலகும், ஆசை கட்டுப்படும். இதனால் மன அமைதி, புகழ் நிலைக்கும். உண்மையான வெற்றி, பொருள் சேரும், நிலையான செல்வம் கிடைக்கும். திருவள்ளுவர் ஒரு சாதாரண அறநூல் மட்டுமல்ல, 1330 குறள்களில் மனித வாழ்வியல் முழு சாரத்தை பொதித்துள்ளார். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இறைவனை உண்மையாக உணர்ந்து அவன் அடிகளில் மனதை நிலை நிறுத்துவதே உண்மையான வாழ்வியல் தொடக்கம் என 5வது குறளில் விளக்குகிறார். நவீன வாழ்க்கையில் அறியாமை மற்றும் ஆசையின் இருள் அதிகரித்துள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மன அமைதி குறைந்துள்ளது. வள்ளுவர் கூறியது இன்றும் பொருத்தமாக உள்ளது. இறைவனை வணங்கி மனதை ஒருமுகப்படுத்துவதால் இருளிலிருந்து விடுபடலாம். நிலையான மகிழ்ச்சி, பொருள், புகழ் இறைவன் வழியில் நடந்தவர்களுக்கே நிலைக்கும். திருக்குறள் வெண்பா யாப்பில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் ஆழமான உண்மைகளை கூறும் திறன் கொண்டது. இருள் சேர் என்ற சொல் இருட்டையும் அதனோடு சேர்ந்த தீமைகளையும் விளக்குகிறது. பொருள் சேர் புகழ் என்பது பொருளுடன் கூடிய புகழ் என விளக்குகிறது. வள்ளுவர் எதிர்மறை முறையில் வலுவான வாதம் முன்வைக்கிறார். குறள் 5 வள்ளுவர் இறைவனை வணங்குவதன் மூலம் உண்மையான புகழுக்கான வழியை விளக்குகிறார். முதல் 4 குறள்களில் இறைவனின் பண்புகளை விவரித்த அவர் 5வது குறளில் வணக்கத்தின் பலனை தெளிவாக கூறுகிறார். இருள் என்பது அறியாமை மற்றும் அளவற்ற ஆசை. இவை இரண்டும் மனிதனை இருளில் வைக்கும். வணங்குதல் என்பது மனமும் உடலும் ஒன்றிணைந்து இறைவன் திருவடிகளில் அர்ப்பணிக்கும் செயல். புகழ் என்பது இறைவன் வழியில் நடப்பவர்களுக்கே நிலையான, பொருள்பட்ட புகழ் கிடைக்கும். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை: தினமும் இறைவனை வணங்குங்கள். காலை எழுந்தவுடன் இறைவன் திருவடிகளை மனதில் நினைத்து நன்றியுடன் தொடங்குங்கள்.
அறியாமையை போக்க தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆசையை கட்டுப்படுத்தி தேவையானதை மட்டுமே விரும்புங்கள். இதனால் இருளிலிருந்து விடுதலை பெறலாம். வள்ளுவர் கூறுவது தெளிவானது. இறைவனை வணங்காமல் உண்மையான புகழை அடைய முடியாது. அறியாமை மற்றும் ஆசை என்ற இருள்களை வென்று இறைவனை வணங்குவதால் வாழ்வில் நிலையான ஒளி பெறலாம். இது சிறந்த வழி.